இப்ப நம்முடைய அண்ணன் ஆராஸ் எதிர்த்து ஒருத்தர் போட்டிடுறாருல, அவரு இது வரைக்கும் எந்த தேர்தல் ஜெயிச்சதும் கிடையாது, ஜெயிக்க போறதும் கிடையாது. அவரு லோக்சபா எம்பியை போயிட்டாரு. அதாவது அவர் பாராளுமன்றத்துக்கே வராதவர். என்னைக்காவது பாத்திருக்கீங்களா அவரை பாராளுமன்றத்துல? ஆனா என்னைக்காவது வருவாருமா? வந்தாரா? இந்த பக்கம் ஓட்டு கேட்டு வந்தாரா? பாஜக காரன் யாராவது வந்தாங்கன்னா கேளுங்கம்மா, உங்க 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. அப்பதாம்மா அவங்களுக்கு வரைக்கும். நான் சொல்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா, நம்முடைய 29 பைசா தான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் தராங்க நம்முடைய கழக அரசுக்கு, முதலமைச்சருக்கு. அப்படி தரும்போது இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு வாக்குறுதிகள், இவ்வளவு நிறைவேற்றாரு ஒரு நல்ல பிரதமர், தமிழ்நாட்டு மக்களே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர், தமிழ்நாட்டு நிதி நிலைமையை மதிக்கக்கூடிய நல்ல பிரதமர் அமைஞ்சாருன்னா நம்முடைய முதலமைச்சர் போராடி வாதாடி இன்னும் நிதி வாங்குவாரா இல்லையா? இன்னும் பல திட்டங்களை செய்வாரா இல்லையா? அப்படி செய்யணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. சரியா? அதாவது கலைஞர்கிட்ட போய் ஒரு வாட்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டாங்கம்மா, உங்களை எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும்? கலைஞர்னு கூப்பிட்டா பிடிக்குமா? முதலமைச்சர்னு கூப்பிட்டா பிடிக்குமா? திமுக தலைவர்னு கூப்பிட்டா பிடிக்குமா? என்ன அடைமொழி சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும்? உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டாங்கம்மா. கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னை மானமிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்க, அதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம், நான் கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் மானமிகு சுயமரியாதைக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னார். தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அத்தனை பேருமே மானமிகு சுயமரியாதைக்காரர்கள் தான். அதனாலதான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலையே ஓட ஓட அடிச்சு விரட்டினீங்க. 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே 3வது கட்சி, 3வது பெரிய இயக்கம் திமுக அங்கீகாரத்தை கொடுத்தது நீங்க தான், தமிழக மக்கள் தான். இப்ப நீங்க முடிவெடுங்க, நீங்க அத்தனை பேரும் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள். நம்ம எதிர்த்து நிக்கிறது யார் தெரியல? இரக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி, அவர் தான் 29 பைசா. நீங்க முடிவு பண்ணுங்க, மானமுள்ள சுயமரியாதைக்காரர்கள் முக்கியமா வெற்றி பெறணுமா, இல்ல இரக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி வெற்றி பெறணுமா? நீங்க முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிடுவீங்களா? நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். நான் இன்னைக்கு முடிச்சிட்டு அடுத்து திருப்பூர் போறேன். ஊர்ல இருந்து கிளம்பி 20 நாள் ஆச்சு. வீட்டுக்கு போனா என்ன அடையாளம், எங்க அம்மாக்கு அடையாளம் தெரியாது. அந்த அளவுக்கு குரலும் போயிடுச்சு, கலரும் போய் ரொம்ப ரொம்ப சகப்பாவும் இல்ல. நீங்க ரொம்ப சகப்பா இருந்தியான்னு கேட்டுறாதீங்க. முன்னாடி கருப்பா இருந்தா இப்ப ரொம்ப கட்டக்கருவி ஆயிட்டேன். இருந்தாலும் நீங்க அத்தனை பேரும் இன்னும் 2.5 நாள் தான் இருக்கு. நான் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் என்னென்ன செய்ய போறோம், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் வஞ்சிக்குது அப்படின்னு. நீங்க இந்த பிரச்சாரத்தை அடுத்த 2 நாள் தான் இருக்கு, நீங்க பிரச்சாரம் முடிச்சிருப்பீங்க. ஆனா இருந்தாலும் கேட்கிறேன், இந்த 2 நாள்ல நீங்க யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ ஒவ்வொரு வாக்காளரையும் பார்த்து வேண்டுகோள் வைங்க, பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க. ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த 3 வருஷத்துல எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, என்னென்ன பணிகளை செஞ்சிருக்கிறாங்க, நம்முடைய 29 காசு என்னெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை எப்படி எல்லாம் பழி வாங்குறாரு அப்படின்னு ஏன் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிச்சு நீங்க யார பிரதமரா முடிவு எடுக்கிறீங்களோ, நம்முடைய தலைவர் யார கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிரதமரா உட்காரணும்னா 40க்கு 40 தொகுதி நம்ம ஜெயிச்சாகணும். பண்ணி காட்டுறீங்களா? நம்பலாமா? 2021 அடிமைகளை விரட்டி அடிச்சோம். அதிமுக அடிமைகளை ஓட ஓட அடிச்சு விரட்டினீங்க. தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தலைவரை வச்சு கலைஞர், நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒரு புதிய விடியல் ஆட்சியை கொடுத்தார். இப்ப நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடிமைகளுடைய எஜமானர்கள், அடிமைகளுடைய ஓனர்ஸ், அவங்களையும் துரத்தி அடிச்சு நம்ம இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஆரம்ப புள்ளியா இருக்கணும். இந்தியாவா இருக்கணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணுமா? அதுக்கு நீங்க அந்த நாராசானவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்போ சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.